எனக்கு இதெல்லாம் வேணும். லவ், சினிமா, கெரியர் எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ணேன். இப்போ எல்லாம் ஃபெயிலியரில் போயிட்டுருக்கு. இத்தனைக்கும் எல்லாமே என்னோடய சாய்ஸ் தான். இப்போது கரெக்டான பாதையில் தான் போகிறேன். நான் ஒரு கொஸ்டின் இருக்குது லைஃப்பில். லைஃபே பாஸ் ஆன மாதிரி நிற்குது, அங்கேயே நிற்குது. நானும் புஷ் பண்ணி பார்க்குறேன். நான் ஒன்று சொல்கிறேன், என்னடா இவெல்லாம் அட்வைஸ் பண்ணுறான்னு காண்டாயிடாது. நான் கவனித்த வரைக்கும் நீ தேடுற 2 விஷயமும் ரொம்ப கஷ்டமானது. ஒன்று அன்பு. இங்கே காசு, அரிப்பு, மயிறு, மட்டை, அப்புறம் தான் சொல்லுவாங்களே இந்த சிதை மயக்கம், இதெல்லாம் இல்லாமல் அன்பு மட்டும் வேணும்னு நீ போகிற. ஆனால் அது இந்த உலகத்தில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2வது சினிமா, க்ரியேட்டிவிட்டி, ஆர்ட்னு சொல்கிற. எப்படி சொல்கிறது, இந்த இங்கிலீஷ் படம் பார்த்தோமா, காப்பி அடித்தோமா, 4 படம் எடுத்தோமா அப்படின்னு போகாமல் கலையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் நீ போகிற ரூட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டானது. நீ உன் சொந்த முயற்சியில் போயிட்டுருக்க, யார் பின்னாடியும் போகாமல். இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஆட்டு மந்த மாதிரி. முக்கியமாக உனக்கு எங்கே போகிறன்றது உனக்கு தெரியுது. இங்கே பல பேருக்கு எங்கே போகிறன்றதே தெரியாமல் போயிட்டுருக்காங்க. நல்லா பேசுகிற நரி. அல்கெமிஸ்ட் வேலை செய்கிறார் போல். அந்த புக்கு கொடுத்தது நான் தான் அவனுக்கு. நீ சொல்கிறது என்னவோ கரெக்டு தான் நரி. இந்த விஷயம் தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். லைஃப்பில் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறது இருக்குல்ல, ஜேர்னி டுவர்ட்ஸ் த டிசையர், அது கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. தோல்விகளை ஃபேஸ் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கும் போது இன்னும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். என்னதான் பாசிட்டிவ் மைண்டில் இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்மளை மீறி நம்மளே உடஞ்சி போயிடுவோம். திருப்பியும் பாசிட்டிவ் மைண்ட் கொண்டு வந்து அதெல்லாம் ஈஸி இல்லை நிறைய. மோட்டிவேஷ்னல் புக்ஸு, ஸ்பீச்சு, வீடியோ இதெல்லாம் பார்த்து நாளைக்கே எதுனா பண்ணலான்னு தோணும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமலே போயிடுது. எனக்கே தெரியும், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 வருஷம் வேலை தேடிட்டு வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தேன். ஒரு நாள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்துருந்தாங்க வீட்டுக்கு. வந்துட்டு நீ இன்னுமாடா வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்குன்னு கேட்டாங்க. அவ்வளோதான், லைஃபே தொலைச்ச மாதிரி போய் உக்காட்டிருந்தேன். அப்போ எங்கள் அப்பா இதை சொன்னார். நான் இது வரைக்கும் 5 புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எதுவும் பெருசாக போகல, எதுவும் தோல்வி தான். ஆனால் அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், அதை நோக்கி போயிட்டுருக்கேன். ஒரு நாள் வெற்றி வரலாம், வராமலேயும் போகலாம். எல்லோரும் சொன்னாங்க, ரிட்டையர் ஆகிட்ட, வயசாயிடுச்சு, எதுக்கு இன்னும் இந்த புக்கெலாம் எழுதிட்டுருக்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த தேடி போகிற ஜேர்னி இருக்குல்ல, அதில் தான் ஹாப்பினஸ்ஸே இருக்குது. போய் சேர்கிற இடத்துல இல்லை. நான் சின்ன வயசில் பல நாள் ஒரு புக்காவது எழுதிட மாட்டோமான்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், தோல்விகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக உடஞ்சி உக்காந்துட்டோம்னா அது நம்மளை சாப்பிட்டு போயிடும். ஒரு நாள் நல்லா அழுதோமா, அடுத்த நாள் இருந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அன்னைக்கு அதை சொன்னார், இன்றைக்கும் இது எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது.